மமதா கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் மதுரைக்காரர், மிரண்டு போன திரிணாமுல் காங்கிரஸ், மேற்கு வங்க அரசியலை புரட்டி போடும் சம்பவம். இந்திய அரசியலின் தற்போதைய பரபரப்பு புள்ளியாக மேற்கு வங்க மாநிலம் மாறியுள்ளது. அங்கு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் பாஜக ஆகிய கட்சிகளுக்கு இடையே கடுமையான அரசியல் யுத்தம் நடைபெற்று வரும் நிலையில், இந்த மோதல்களுக்கு மத்தியில் தமிழகத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி சி முருகன் ஒரு முக்கிய ஆளுமையாக உருவெடுத்துள்ளார். நிர்வாக ரீதியாகவும் நேர்மையாகவும் செயல்படுவதில் பெயர் பெற்ற இவர் தற்போது மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கி வருகிறார். உச்சநீதிமன்றத்தின் நேரடி வழிகாட்டுதலின்படி மேற்கு வங்கத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை கண்காணிக்கும் சிறப்பு அதிகாரியாக சி முருகன் நியமிக்கப்பட்டதே இந்த மோதல்களின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. 2007ஆம் ஆண்டு பேட்ச் மேற்கு வங்க கேடர் IAS அதிகாரியான இவர் தனது பிடிவாதமான நேர்மைக்கும் விதிமுறைகளை சற்றும் இசைக்காமல் பின்பற்றுவதற்கும் பெயர் பெற்றவர். தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெற்கு 24 பர்கானாஸ் மற்றும் தெற்கு கொல்கத்தா மாவட்டங்களின் சிறப்பு பார்வையாளராக அவர் பொறுப்பேற்றது முதலே ஆளுங்கட்சியான திரிணாமுல் காங்கிரசின் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் அவரது நடவடிக்கைகள் அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக வாக்காளர் பட்டியலில் உள்ள குளறுபடிகளை நீக்குவதிலும் முறைகேடாக சேர்க்கப்பட்ட பெயர்களை அகற்றுவதிலும் அவர் காட்டும் வேகம் ஆளுங்கட்சியினரை அதிருப்திக்குள்ளாக்கியுள்ளது. நீதிமன்ற வழிகாட்டுதல்களை பின்பற்றாமல் தன்னிச்சையாக வாக்காளர்களை நீக்கி வருகிறார் என்று திரிணாமுல் காங்கிரஸ் அவர் மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி உச்சநீதிமன்ற உத்தரவுகளை முருகன் உள்ளிட்ட அதிகாரிகள் வெளிப்படையாக மீறுவதாக தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலும் பெரும் விவாதமாக மாறியது. திரிணாமுல் காங்கிரஸ் MP மகுவா மொய்த்ரா IAS அதிகாரி முருகனை குயிக்கன் முருகன் என்று திரைப்பட கதாபாத்திரத்தோடு ஒப்பிட்டு கிண்டலாக பதிவிட்டிருந்தார். இதற்கு மிகவும் நுணுக்கமாகவும் அதே சமயம் அதிரடியாகவும் பதிலடி கொடுத்த முருகன், தன்னிடம் திரைப்படத்தில் இருப்பது போன்ற துப்பாக்கிகள் இல்லை என்றாலும் காவல்துறையில் பணியாற்றிய அனுபவத்தின் மூலம் துப்பாக்கிகளை கையாள தெரியும் என்றும் அவற்றை சட்டப்பூர்வமாக பயன்படுத்த பயிற்சி பெற்றுள்ளேன் என்றும் குறிப்பிட்டு மகுவா மொய்த்ராவின் வாயை அடைத்தார். IAS அதிகாரி ஆவதற்கு முன்பே தமிழக காவல்துறையில் பணியாற்றிய அனுபவமும் டெல்லி திகார் சிறையின் உயர் பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றிய துணிச்சலும் முருகனுக்கு உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் தங்களது திறமையால் முத்திரை பதித்து வரும் நிலையில், மம்தா பானர்ஜி போன்ற வலிமையான அரசியல் தலைவர்களுக்கு எதிராக தனது கடமையை நேர்மையாக செய்து வரும் சி முருகன் பெருமை சேர்க்கும் ஒரு அதிகாரியாக பார்க்கப்படுகிறார். அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் சட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு அவர் எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் மேற்கு வங்க தேர்தல் களத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய நேர்மையான அதிகாரிகளின் செயல்பாடுகள் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை வலுப்படுத்துகின்றன.